போன வீடியோவில் அரேஞ்ச் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தோம். இப்போ வந்துட்டு டேபிளும் சேரும் வந்துருக்கு. அதுக்கப்புறம் எங்கே சிபி வைக்கலாம்னு எனக்கே தெரில. ஏன் இப்படி பார்க்குற? வெல்கம் டு தி விளாக்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் அரேஞ்ச் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தோம். இப்போ வந்துட்டு டேபிளும் சேரும் வந்துருக்கு. அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டூடியோ இல்லை ஹோம் ஸ்டூடியோ எப்படி இருக்குன்றதை காமிக்க போகிறோம். அப்படியே இருக்கணும், போயிடக்கூடாது. போனீங்கன்னா இப்படிக்கா டேபிள் வச்சாச்சா, டேபிள் அங்கனக்குள்ள ஸ்பீக்கர் வந்துடும், இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர் வரும். அது எப்படி வரும்னா, இப்படின்னா இங்கனக்குள்ள வந்துட்டு கீபோர்டு வந்துடும், இங்கே சிஸ்டம் வந்துடும். அதுக்கப்புறம் எங்கே சிபி வைக்கலாம்னு எனக்கே தெரில. ஏன் இப்படி பார்க்குற? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்பீக்கர் ஒன்று, அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் ஒன்று, இல்லைன்னா இங்கனக்குள்ளே வந்து ஒரு ஸ்பீக்கர், இங்கனக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் வந்துடும். சிஸ்டம் நடுவில் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருள்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி. அடுத்ததாக வந்துட்டு சேரை தூக்கிட்டேன். டேபிள் இப்படி வந்துடும், சேர் இப்படி வந்துடுமா. ஸோ இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இடம். இப்படி இருந்துட்டு இந்த இங்கனக்குள்ள கீபோர்டு வந்துடும். நாளைக்கு இங்கனக்குள்ள திரிக்க இப்பவே கண்ணை கட்டுது. சிஸ்டம் வந்துடும். யார் யோசிச்சே பார்த்தோம், ஆனால் யோசிச்சு பார்த்தோம் கடனாக எடுத்த முடிவு தான். சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் சிஸ்டமோட வெரிஃபிகேஷன் அந்த இது மற்ற டோட்டல் வச்சுக்கலாம். அடுத்து போனேன் கடனாக எடுத்து வச்சாச்சு. இது எதுக்கு அதாவது எவனாச்சும் யாராச்சும் கிட்டாரை தொங்க விடுவானா? அது சந்திரமுகி படத்துல வர இந்த ஜோதிகாக்கு வர மாதிரி மட்டும் இருக்கு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். என்ன சொல்ல வந்து, யாராச்சும் கிட்டாரை தூக்கி தொங்க விடுவானா பாருங்க. இப்படி தொங்க விட்டு கிடக்கு. அது இது ஒரு நாள் பழகு, அப்பதான் சைக்கிள் வரும். கீபோர்டு எடுத்து வச்சுட்டு சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டாக ரீல்ஸ் பார்த்துட்டு இப்பனை தான் தூக்கி அங்கே டேபிளில் வைக்க போகிறோம். சரியா? என்கிட்ட எவ்வளோவே இருக்குது. ஏது எது கிடைக்கும் அதை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம இவனை எடுத்துன்னு போவோம். இப்போ எப்படி மாசா இருக்கானா? நான் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் பதறுவேன். அதெல்லாம் பதறணும். சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பதறணும்.
அதாவது இப்போதைக்கு ஃபைனல் லுக்ஸ் வந்துட்டு இதுதான். தென் நாளைக்கு சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் எப்படின்னா சிஸ்டம் பெட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். இந்த சைடு வந்துடும், இந்த சைடு இருந்தோடனே கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ் 2 பேர் பிரிஞ்சிருக்கும். கதையை முடியுது. அதாவது எங்ககிட்ட ஒரிஜினல் மானிட்டர்ஸ் வாங்க முடியாது. மானிட்டர்ஸ் வந்துட்டு வருங்காலத்தில் வாங்கிக்கலான்ட்டு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ஓரளவுக்கு நல்ல பேஸு உள்ள நல்ல நார்மலாக ஒரு ஸ்பீக்கர்ஸ் மானிட்டர்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ஸோ மானிட்டர்ஸ்க்கு பதிலாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதிகமாக. இது வந்துட்டு வெளியே உள்ளவங்க நல்லா கேட்கறதுக்கு. ஸோ அதுக்காண்டி மட்டும் இந்த ஸ்பீக்கரே கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் மானிட்டர் ஸ்பீக்கர் அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ தென் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு தான் வட சென்னை அன்பு இறங்குறாரு. பார்ப்போம்.